எனது மன்னவா சுகமாக வைத்தார். கணவன் புல்லானால புருஷன் கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வம் என்று என்னுடைய பட்டால் உங்களுடைய பாதங்களை துடைத்து இந்த ஆண்டவன் உடத்த அனுகிரகத்தினால உங்களுடைய மனைவியாக விட்ட அமிர்தவல்லி அடிபணிந்தேன். தேவியா அமிர்தவல்லி, மன்னனுடைய வாதாரத்தை ஆதாரமாக சேவத்தவடினார் என் தேவிக்கு மனமான கொலையாம உனக்கு நான் வச்சுக்கோங்க வழியாம நான் கட்ட இந்த திருமாங்கலியத்தோடு இந்த பிள்ளையாருடைய அருள் பெற்று என்றதற்காக சுகமாகவே வாழ்ந்திருப்பேன் எழுந்திருக்கிறேன். உன்னை விட்டு அதனால இருக்க முடியல. வீட்டுக்காரர் எப்படி? ஐயோ அம்மா, 7 ஜென்மம் எடுத்தாலும் என் கணவனுக்கு ஈடாகுமா? என் வீட்டுக்காரர் பாத்தீங்களா? சாமி, தாங்கள் கொடுத்த ஆத்திரமோ ஆண்டவனுடைய கிருவி போல இருக்கிறது. தாங்களை ஒரு வார்த்தை கேட்கலாம். ஒரு வார்த்தை என்ன? உன்னை மாலையிட்ட மண்டபம் தாண்டி நானே 1000 வார்த்தையா இருந்தாலும் தயக்கம் இல்லாத கேள்வா தேவி. தயக்கம் இல்லாத மாலையிட்ட மன்னவனாரு 1000 வார்த்தையா இருந்தாலும் தயக்கம் இல்லாத கேள்வா தேவி. அந்த நந்தவனத்துல இருந்த தேவியால இந்த போர்டுகா விட்டு கூப்பிட்டு என்ன எதற்காக வேகமா எதற்காக நினைத்துல அழைத்தாயின்னு கேட்கிறாயா? ஆமாங்க தேவியா, அடியா பாண்டவர கொல்ல படையெடுத்து போறேன். அடியா பாண்டவர கொல்ல படையெடுத்து போறேன். எதுக்காக உன்னை மந்திரியாரை விட்டு அழைத்தேன் என்றால் பாண்டவர்கள் கொள்வதற்கு. பாண்டவர் என்றாலே ராகமெல்லாம் பதைக்குது. ஐவரை கண்டா நான் அழிக்காத விட மாட்டேன். என்ன காரணம்? என் தந்தைய பழம் பார்த்தா பக்காசூர் கறி கொஞ்சு போய் அபிமானித்துக் கொண்டு விட்டான். அன்று நாள் முதலாக பாண்டவரை தந்தையை கொண்டவனை தலையறுக்கிறபடி சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். என்ற தினத்தில் பாண்டவருக்கும் கௌரவம் சொல்லக்கூடிய துரியோதனாதிகளுக்கும் யுத்த காண்டம் 7 நாள் சண்டை முடிந்து விட்டது. 18 நாள் சண்டையில 7 நாள் சண்டை முடிந்து விட்டது. பாண்டவர்கள் வெற்றி பெறாங்களா? துரியன் கதை தோல்வி ஆகிட்டு இருந்தா. அதனால துரிய மன்னன் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால என்ன தேடி வந்து எனக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்து பாண்டவரை கொள்வதற்காக குறித்து சொல்லக்கூடிய 8,81,100,000 சமரடி கொண்ட குருச்சத்திர பீடபூமிக்கு சென்று பாண்டவர்களை கொல்லுவா என்று சொல்லி எனக்கு போக வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். யார்? துரிய மன்னன். பாண்டவரை கொல்ல போறேன்னு சொல்லி பாண்டவரை கொல்ல படையெடுத்து போறேன். எதிரிய கொல்ல நான் இப்பவே போறேன். ஒரு இடத்துல ஒரு வாய் வார்த்தை சொல்லிட்டு போலாம் அப்படின்னு தான் ஒன்னு நினைச்சேன். சாமி, என்ன போக வேண்டாம். சொல்றான்
கொள்ள போற போகுது ஏண்டா அவனை வார்த்தை சொன்னா நன்னா கேளுசாமி. அவனை பொல்லாதே. மன்னத பீமன் வந்தேன். சாமிகளை கொல்லாம சாமி விடுவாங்க. யாரு என்னடி சொல்ற? உங்களுடைய தந்தையார கொன்ற பாவி நீங்க போய் அந்த ரணகளத்துல நீங்க அடிக்கக்கூடிய அவர் அடிச்சு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிவிட்டா ஆனா இந்த மனைவி மனை எப்படி சாமி தாங்கும்? ஏண்டி நான் சாகிறவனா? அந்த கொல்லாத பீமன் கண்ட திண்டால கொண்டு விட்டா எங்க அடிக்காதீங்க வடிக்கிறதே கோமாளி சொல்லிதான் என் தந்தைய கொண்ட சந்திரகுலத்தை அழிக்கணும்னு சொல்லி வீரமா காலி இடத்துல போய் நான் வரம்பெற்று இருக்கிறேன். எப்படி வரம்பெற்று இருக்கிறேன்? இந்த பிரபஞ்சத்துல உயிரோடு இருக்கிறவன் எவன் வந்து இடத்துல சமர்ப்போர் செய்தாலும் என்னை ஜெயிக்க முடியாது. அப்பேற்பட்ட வரவாய்க்கிறாரு உங்க வீட்டுக்காரர். என் புருஷன் போய் பீமனுடைய கையினால மறைஞ்சு போயிட்டா இந்த சீலை கட்டிதான் அழகு பாப்பனா? முடியாதுமா. இல்ல இந்த பொட்டு வச்சுதான் அழகு பாப்பனா? முடியாதுமா. இல்ல இந்த பூவை வச்சுதான் அழகு பாப்பனா? முடியாதுமா. வீதியில போனா என்ன முண்டத்தி வர்றான்னு சொல்லுவாங்களே. ஆமாப்பா. இப்படிப்பட்ட அழகு வாய்ந்த மன்னவனை எப்படா பார்க்க முடியும்? ஏம்மா இவன் செத்து போயிட்டா நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கிற நீ தான் பஞ்சமத்தி ஆடுறீங்க. இந்த சப்போர்ட் தான் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாளா? பேசிட்டு இருக்கிறா அடியா யாரு அடி போக ஜனவாதிகள பொண்ணா என்று சொல்ல வந்தாய். அடியா யாரு நான் போறேன்னு சொல்லும் போது அவனச்சன மாதிரி பொல்லாங்கு சொல்லவே வந்திருக்கிறாய். என்னைக்கு நீ சொல்லி நான் கேட்டேன்? என்னைக்கு நீ சொல்லி நான் கேட்டேன்? என் விளக்காரனுக்கு கொண்டாடி பாய்ச்சி கேக்குறான் அந்த காலத்துல. ஒன்னாட்டங்கிறவங்க கேப்பா இல்ல சாமி இன்னைக்கு கூத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு போவாத மாமா அப்படின்னா நீ நின்றுவேன். ஆமா ஜானி. என் பொண்டாட்டி இன்னைக்கு கூத்துக்கு போவாத அப்ப நான் நிப்பனா? நிக்க மாட்டீங்க. நிப்பனாடா? கையெடுத்து என் பொண்டாட்டி கையை கொடுக்கணும். எனக்கு நண்பன் அடுத்த மொழி எடுத்து ஒரு நாள் போயத்தான் ஆக வேண்டும். இந்த அண்டமே இருந்து மண்டமே விழுந்தாலும் சரி, இந்த அகில அகில நீராட்சி நீராட்சி போனாலும் சரி, கிழக்க உதைத்து மேற்கு அஸ்தமாகக்கூடிய சூரியனாகப்பட்டது இன்னைக்கு வடக்க முளைத்து தெற்க போய் அஸ்தமானாலும் சரி, இன்னைக்கு என் தந்தையாரை கொண்ட சத்ராதிகளை அவனுடைய அப்படி சொல்லி பாஜக கொண்டு வருகிறேன். மன்னா பதனா பாதனா மசா பாதனடா பதனமையா மன்னா எப்ப வரீங்க ஏ வரீங்க தேவி என்ன
மன்னா சந்தோஷம் தேவியே சந்தோஷம். சந்தோஷம் தேவியே. தேவியா சந்தோஷம் தேவியே சந்தோஷம். ஆமா வழி மீது விழி பார்ப்பேன். ஆ. எப்ப வருவீங்க என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். ஏய் அதனால பலனமாக போயிட்டு ஏய் பாண்டவரை கொன்று விட்டு ஏய். சீக்கிரமாக ஏய் வாங்க. என்ன மாலையிட்ட மனைவி நீங்க வெற்றியோடு வாங்கன்னு சொல்லி வாத்தி வாள் கொடுக்கிறாய். ஆமாங்க. வெற்றி வாழ நீ கையில் கொடுக்கிறாய். ஆமாங்க. ஒரு இடத்துல வாள் பெற்று உன் மன்னவன் பாண்டவரை கொல்ல துரியன் கடை இருந்து சேனாதிபதி பட்டம் தரித்து குருச்சத்திர சொல்லக்கூடிய குருச்சத்திர பீடபூமி ரணகலத்துக்கு போருக்கு போகிறேன். போய். குடடி வாழ வாங்க. பொம்பளை நாடகத்தை பாத்தீங்களா? ஆமா ஜானி. எதை வேணாலும் நம்பலாங்க. சீலை கட்டிய பெண்களை மட்டும் நம்பவே கூடாது. என்ன தப்பு